கேஸ் சிலிண்டர் வெடிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏசி கூட வெடிக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்க வீட்டு கழிவறை கூட வெடிக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, கழிவறை கூட வெடிக்கும். ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சமீபத்துல ஒரு செய்தியில கழிப்பறை கமோட் வெடிச்சு செதறி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது மக்கள் மனசுல அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கழிவுநீர் குழாயில உருவாகிற பயோகேஸ், மீத்தேன் மற்றும் ஹைட்ரஜன் சல்பைட் மாதிரியான வாயுக்கள் தான் வெடிப்புக்கு பெரிய காரணமா இருக்கும். இந்த வாயுக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவியிற வெப்பத்தால உருவாகுது. பல நேரங்கள்ல கமோட்ல இருக்கிற வாயு அழுத்தம் மற்றும் பைப்லைன் பிரச்சனைகளால திடீர் வெடிப்பு ஏற்படலாம். நீங்க ஹோட்டல் இல்லனா பொது கழிப்பறையை பயன்படுத்தும் பொழுது காற்றோட்ட அமைப்பை சரியா இருக்கான்னு பார்க்கணும். நீங்க முழுசா மூடி இருக்கிற ஒரு குளியல் அறையை பயன்படுத்துறீங்கன்னா ஜன்னல் இல்லனா எக்ஸாஸ்டர்னு சொல்லப்படுற விசிறி இருக்கிறது அவசியம். கசிவு ஏற்படுற பைப்பாலையும் பழைய பைப்பாலையும் வாயு வெடிப்புகள் ஏற்படலாம். பல நேரங்கள்ல மக்கள் கழிப்பறையை சுத்தம் செய்யறதுக்கு அதிக ரசாயன கிளீனரை பயன்படுத்துறாங்க. இதனால வாயு எதிர்வினை அதிகமாகும். அந்த மாதிரி நேரத்துல குளியல் அறையிலிருந்து கடுமையான வாசனை வந்தா அதை பயன்படுத்தாம இருக்கிறதே நல்லது. அடுத்த முறை கழிவறையை பயன்படுத்தும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் சரி பார்த்துக்கோங்க.